பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டே செல்லுகிறார். ஆமென். இந்த பயணம் ஒரு சுகமான பயணம், ஆசீர்வாதமான பயணம், நன்மையான பயணம். பல காரியங்களை கர்த்தரோடு சேர்ந்து நாம் கற்றுக்கொண்டே வருகிறோம். அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க நாம் அதன் வழியே நாம் செல்லுகிறோம். பிரியமானவர்களே, தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு பாவத்தில் தாய் கற்பத்தரித்தாள். ஆனால் இயேசுவினுடைய இரத்தம், அவருடைய சாயல் நம்மை புதிய மனிதனாக மாற்றியது, புது வாழ்வுக்கு நேராக அழைத்து சென்றிருக்கிறது. இனி நீங்களும் நானும் பாவி அல்ல, தேவனுக்கென்று வாழும் பரிசுத்த மனிதர்கள். ஆண்டவர் அப்படி நம்மை அழைக்கிறார். இந்த பாடலின் பல்லவியை நாம் பாடலாம். ஒரு அடியை பாடுவோம், கர்த்தருக்கு மகிமை சேர்ப்போம். பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே. பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன், என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன். பாவக்கரை போமோ? அவருடைய பாடண்டி நம்முடைய பாவக்கரை போவதில்லை. பாவக்கரை போமோ, என் பாடால் உன் பாடன்றி. பாவக்கரை போமோ, என் பாடால் உன் பாடன்றி. போவதில்லை என்றே பொல்லாத பாவியே நான், போவதில்லை என்றே பொல்லாத பாவியே நான். பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலிதான் என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்போம். ஆமாம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்ற வசனம் யாக்கோபு 4:10. யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நான் எப்படி விட்டு கொடுக்கறது, நான் எப்படி குறைஞ்சி போகணும், அவனை காட்டிலும் நான் என்ன சளைச்சவனா, நான் குறைஞ்சவனா? வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்படின்னா கிருபை என்பது அவருடைய எல்லா சக ஆசீர்வாதம், நன்மைகள், அந்த உலகத்தில் தேவன் நம்ம கொடுக்கிறது, உன்னதத்தில் கொடுக்கிற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த கிருபை வேணும்னா நம்மை தாழ்த்த வேண்டும். 2 மனிதர்களை சொல்ல விரும்புகிறேன். யோபு, பிசாசோடு ஒரு ஒப்பந்தம் நடக்குது. ஆண்டவர் அவருடைய யோபனுடைய ஜீவன் மாத்திரம் எடுக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை. எல்லாம் போச்சு. உலகத்திலே பெஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டை தான் வச்சுருந்தான். ஒட்டகம் 3000, ஏர் மாடுகள், கழுதை என்று சொல்லி எவ்வளவோ இருந்தது. பிள்ளைகள், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் போன. அவனுடைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க, வீட்டில் உள்ள வீட்டம்மா வந்து சொல்கிறாங்க, இன்னும் நீர் அந்த கர்த்தரை பிடிச்சிட்டு இருக்கிற, இப்போ ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, அவரிடத்தில் நன்மை பெற்ற நாம் இதை பெறக்கூடாதா? அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன். தன்னை தாழ்த்துகிறான். அதே நேரத்தில் யோசேப்பு தன்னை தாழ்த்துகிறான். நானல்ல அவர். பானபாத்திரக்காரன்
போத்திபார் அரண்மனையில் சொல்கிறான், நான் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் தான் எனக்கு சொப்பனை சொன்னான், நான் வெளியில் வந்துட்டேன், இப்போ நான் உங்களோட இருக்கிறேன், அதனால் ராஜாவே உம்முடைய சொப்பனத்துக்கு அவன் அர்த்தம் சொல்லுவான். ரெடி பண்ணி கூப்பிட்டு வர்றாங்க யோசேப்பை. அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் அல்ல, இந்த மங்களகரமான வார்த்தை என் தேவனே உமக்கு விளங்க பண்ணுவார். தன்னை தாழ்த்துகிறான். இப்போ நான் சிறையிலேருந்து வந்துட்டேன், இப்போ ராஜாவுக்கு நான் அர்த்தத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி இல்லை, இல்லவே இல்லை. தன்னை விட்டு கொடுக்குறான், தன்னை தாழ்த்துக்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை தாழ்த்தி பாருங்கள், பொறுமையாக உங்களை விட்டு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் அந்நிய தேசத்திலே யோசேப்புக்கு கொடுத்த உயர்வை உங்களுக்கும் கொடுப்பார். யோபுக்கு முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார் என்று சொன்னார். ஆமென். என் தேவன் அவர் நீதிபரர், அவர் நியாயம் செய்வார், சகலவற்றையும் செய்து முடிக்கிறவர். அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். அந்த தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. பரலோகத்தின் மகிமை உடைய பிள்ளைகள் மேலே விழட்டும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு முன்பாக ஆண்டவரே தங்களை தாழ்த்தி அறிக்கை செய்து விட்டு கொடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறவர், பலமாய் பெருகச் செய்கிறவர், நன்மைகளை உண்டாக்குகிறவர். இப்படி செய்கிறதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமை உண்டாகட்டும். உமக்கே நன்றி பலிகளை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ.